அப்புறம் திரும்ப கதை சொல்லும் பொழுது அவர் அடுத்து 2-3 படங்கள் பண்ணிட்டாரு இந்த கேப்ல அடுத்து அன்பறிவுலாம் முடிச்சுட்டு அவர் திரும்பி பார்க்கும்போது ஒரு டபுள் ஆக்ஷன் பண்ணிட்டாரு. அவரோட கேன்வாஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு, வேற ஏதாவது ஒன்று இதுல சேர்க்கலாமா, இப்படியே டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால அது அந்த இடத்துலயே நிக்குது. அந்த ஸ்கிரிப்ட் என்னைக்காவது பண்ணா அது அவருக்கு தான் பண்ணணும். பண்ணுவீங்கல்ல கண்டிப்பா? இல்ல அது அவர் தான் இல்ல நீங்க வந்து பாருங்க, லைக் என்கிட்ட பசங்க கேட்டாங்க, என்னங்க எல்லாத்துலயும் ஒரு ரவுண்டு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அப்படியே ஒரு ரவுண்டு. வருண் பார்க்கும்போது நிறைய நேரங்கள் என்ன மாதிரி தான் தோணும். அதனால தான் நான் கேட்டேன், ஒரு கியூரியஸ் இல்லை உங்களுக்கு எப்படி அது அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து ஆக்சுவலி நானும் வருணை வந்து பார்த்ததுல நிறைய ஃபேஸ்ல பார்த்திருக்கேன். இந்த மாதிரி தாடி வச்சு இப்படி இருக்கிற வருண் நல்ல கிளீன் ஷேவ் பண்ணி சூர்யா மாதிரி அந்த இனிஷியலா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களே வருண் கிட்டயும் சூர்யா மாதிரி இருக்கு குரல் இருக்கணும். அது என்னன்னா புதியுகம்ல இன்னொருத்தர் மாதிரி இருக்காங்கன்னு சொல்றது அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். நல்ல ஒரு வாய்ஸ். ஒரு வாட்டி எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் சும்மா உங்களை எமோஷனலா இந்த நெஞ்ச நக்கறதுக்குன்னு சொல்ல அந்த மாதிரி சொல்ல, நான் வந்து நிறைய பேட் ஃபேஸஸ் எனக்கு இருந்திருக்கு. ஒரு நாள் ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தப்போ நீங்கள் எனக்கு கால் பண்ணி டே தம்பி என்னடா பண்ணிருக்க, ஏதாவது பண்ணுறியா, ஏதாவது பண்ணு, நீலாம் நல்லா பண்ணுவ, கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஷுட் பி லைக் 4 or 5 இருக்கு. அப்போ நான் ஒரு பர்சனல் ப்ராப்ளம்லாம் ரொம்ப டவுனாக இருந்தேன். பாருங்களேன், ஏதோ ஒரு ஐ பிலீவ் இன் காட், நான் வந்து நாத்திகன்லாம் இல்லை. அந்த காலை வந்து பண்ண ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அது, அதை நான் மறக்கவே மாட்டேன். நான் ஒரு விஷயத்துல பிலீவ் பண்ணுவேன், மற்ற எல்லா ஆர்ட்டை விட இந்த ரேடியோவில் ஒரு கரியர் ஒரு டு சம் எக்ஸ்டென்ட், ஏதோ 1 வருஷமோ 2 வருஷமோ இல்லை ஒரு 3-4 வருஷம் பண்ணவங்க எல்லாரையும் நான் எடுத்து பார்த்துட்டேன். அவங்க ஒரே ப்ரொஃபஷனோட இருக்கிறவங்களா இல்லவே இல்லை. பியூர் டெலிவிஷன்ல இருக்காங்கல்ல, அவங்கள கூட நீ போயிட்டு ரேடியோ ட்ரை பண்ணுங்க இல்லை மற்ற ஒரு கிரியேட்டிவா ஒன்று பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க தடுமாறிடுவாங்க. நான் ரேடியோல அதாவது டெலிவிஷன்ல இருக்கிறவங்கள கம்மியா சொல்றேன்னு இல்லை, அந்த டெலிவிஷன்ங்கிறது வந்து டெலிவிஷன்ல வரவங்களுக்கு மோஸ்ட்லி நடிக்க தெரிஞ்சா நடிக்க மட்டும் தெரிஞ்சா போதும். ஆனா இந்த ரேடியோல ஓரளவுக்கு டீசெண்டா ஒரு 3 to 4 years ஆர்ஜேவா டிராவல் பண்ணவங்க முக்காவாசி பேரை நான் பார்த்துட்டேன். They are all mostly jack of all trades தான். மாஸ்டர் ஆஃப் நன் எனக்கு தெரியாது. கரெக்டாக சொல்லிட்டேன். உண்மைதானே, கரெக்டு தான். எனக்கு என்னன்னா அந்த பெயிண்டிங் த பிக்சர் அப்படி சொல்லுவாங்க. அவன் பேசுவான் நம்ம கிட்ட, ஆனால் அவன் பேசுறது ஃபுல்லாக நம்ம இமேஜினேஷன். அதனால எனக்கு ரொம்ப ரேடியோ ரொம்ப பிடிச்ச மீடியமாக இருக்கும். எதுவுமே இல்லாமல் வரடா அப்படின்னா வந்து நம்ம அப்போ கிரியேட்டிவாக யோசிப்பல, அது மாதிரி தான் ரேடியோ. நீங்கள் அங்கே வந்து ட்ரெயின் ஆகிட்டு வந்துட்டீங்கன்னா மற்ற விஷயம்லாம் ஈஸியாக இருக்கும். திடீர்னு என்ன இந்த vlog அது நானே கேட்கணும்னு செய்யுது, என்ன இன்னைக்கு விளைப்பக்காக தானே, வேற எதுவும் இல்லைண்ணே. சரி, எனக்கு தெரிஞ்ச ராஜவேல் பற்றி தான் எவ்வளோ நேரம் பேசுனேன். தெரியாத ஆள் வந்து ஒரு 2 வருஷமாக உருவாக்கியிருக்காரு. அரசியல் அப்படிங்கிற ஒரு அந்த காலம், அரசியல் இறங்கிட்டீங்க அப்படின்னு நான் சொல்ல, லைக் அந்த சம்மந்தப்பட்ட சேனல் அண்ட் நிறைய ஐடியாஸ், ரொம்ப ஸ்ட்ராங்கான நிறைய விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க அண்ட் சூப்பரான விஷயங்கள்லாம் உருவாக்கி வச்சுருக்கீங்க. நல்லா இருக்குது. ப்ரெஸ் மீட்லாம் ரொம்ப டேரிங்காக, லைக் ஒரு சார்பாக இல்லாமல் எல்லாரையுமே கூப்பிட்டு பேசி அவங்களோட கருத்துக்கள் என்னன்னு தெரிய வைக்கிறீங்க. என்ன ஒரு டிசிஷன், எப்போ நான் ஆரம்பிச்சிங்க இந்த மாதிரி லைக் மைண்டில் தோணுச்சு? இல்லை ஆக்சுவலி என்னன்னா, நான் ஒரு வருஷம் வந்து பேச வந்து நான் ஒரு லிமிட்டடான ஒரு க்ரௌடோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜி, ஒரு குறிப்பிட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஒரு அலைன்டான ஒரு சேனலாக பேக்கிங் பண்ணுற ஒரு சேனலாக தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். லாஸ்ட் அக்டோபர் நவம்பர்ல இருந்து எனக்குள்ளாரே ஒரு கொஸ்டின் ஓடிட்டே இருந்தது. என்னன்னா, இங்கே எல்லா சேனலுமே ஏதாவது ஒரு ஐடியாலஜி பேக்கப்போடையும் ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் பேசுறாங்க. ஸோ டிஜிட்டல் மீடியத்தோட பெரிய ப்ளஸ் என்னன்னா, நம்ம எவ்வளோ வேணாலும் பேசலாம். இங்கே டைம் டியூரேஷன் லிமிடேஷன் கிடையாது. இங்கே வந்து எந்த ஆடியன்ஸ் வேணாலும் யாரை வேணாலும் பார்க்கலாம். இது ஒரு ஓப்பன் ஃபோரம். ஸோ இதை ஏன் இன்னும் கொஞ்சம் வைடன் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. அப்போ நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, சரி ஓகே, எல்லாரும் மாதிரியும் பண்ணாமல் என்ன பண்ணலாங்கிற பொழுது தான் இந்த ப்ரெஸ் மீட் ஐடியா கிடைச்சது. சரி, ப்ரெஸ் மீட் மாதிரி ஒன்று பண்ணுவோம். இதுக்கு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தது. இது நம்மளே புதுசாக யோசிச்சதுனால விகடன் வந்து ப்ரெஸ் மீட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு அது ஒரு அப்போ பார்க்கும்பொழுது விகடனால தான் இதை பண்ண முடியும். ஏன்னா விகடனோட ஸ்கோப் பெருசு, அங்கே டெஸ்கில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு எக்ஸாக்ட்லி அந்த கேள்விகளை கேட்க தெரியணும். ஸோ இப்படியான ஒரு டீம் நமக்கு கிடைச்சா இது ஒர்க் ஆகும். ஸோ டீமை முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணுவோன்னு டீம் செட் பண்ணலான்னு பார்த்தேன். அப்படிதான் மகிழன், சரவணன், ஜெகதீஷன், மகாபிரபு, சித்ரகுமார், இப்படி இவங்க எல்லாருக்குமே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஏரியால எக்ஸ்பர்டைஸ் இருந்தாங்க. இன்னொன்று எக்ஸ்பர்டைஸ் இல்லைனாலும் தேடி படிக்கிறதுக்கான ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஸோ அப்போ இதை ப்ரெஸ் மீட் ஃபார்மேட் ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி என்னன்னா லாங் வீடியோஸ் பண்ணுவோம். ஏன்னா எல்லாமே வந்து 20 minutes எடுத்து அவங்க பேசுறது ஒன்று, அவங்க சொல்றது ஒன்று, 2 மணி நேரம் ஷூட் பண்ணி 20 நிமிஷம் வீடியோவா போட்டுட்டு இருக்கும்போது நம்ம 1 மணி நேரம் இருந்தாலும் அப்படியே போடுவோம். எனக்கு ஏன்னா என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து நான் வந்து இங்கே இந்தியாவில் இருக்கிறவங்களை தாண்டி நான் வந்து கொஞ்சம் அப்ராடாக யோசிச்சேன். அதாவது எப்படி சொல்றதுன்னா, என்னோட ஃபாரின் கண்ட்ரீஸ்ல, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து எனக்கு மேஜர் ஆடியன்ஸ் நம்ம டெமோகிராஃபிக்ஸ்ல தெரியும். ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இப்போ சித்ரா லக்ஷ்மணன் சாரோட சாய் வித் சித்ரா வீடியோஸை நான் சென்னையிலேருந்து இப்போ ஊருக்கு போகிறேன்னா 8 hours ட்ராவல்.
நான் ஒரு 3லேருந்து 4 வீடியோ பார்த்தேன்னா எல்லாமே 2 hours 30 minutes 40 minutes அவர் பிரிச்சு போட்டுருவார். எனக்கு சினிமா பத்தின அந்த டிஸ்கஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த 90sல உள்ள நம்ம ரொம்ப ரசிச்சு பார்த்த டேரக்டர்ஸ் அவங்களோட இதெல்லாம் ஸ்டோரிஸ் எல்லாமே அதை ப்ளே பண்ணி விட்டு டிரைவ் பண்ண ஆரம்பிச்சுன்னா அப்படி போவேன். ஸோ அதே மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்பேஸை அன்இன்டரப்டடா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. வெவ்வேறு சித்தாந்தம், தமிழ் தேசியம் பேசுறவங்க, கம்யூனிசம், காங்கிரஸ் எல்லாரையும் கூப்பிடுவோம், எல்லாரு கூடயும் பேசுவோம்னு முடிவெடுத்து பேச ஆரம்பிச்சோம். அப்படிதான் இந்த ஐடியா உருவாச்சு. ஸோ இதுல எல்லாரு கூடயும் உரையாடுறோம். முரண்பட தான் நம்ம வந்து முரண்பட்ட உரையாடல்கள் தான் நம்ம அறிவை ரொம்ப ஒரு விரிவாக்கும் நான் நம்புறேன். அதனாலதான் மோஸ்ட்லி என்ன பண்றோம்னா, நாங்க எதை சரி அல்லது நாங்க எந்த ஐடியாலஜின்னு பிலீவ் பண்றோமோ அதுக்கு ஆப்போசிட் ஏரியால இருக்கிறவங்களை நாங்க அதிகமா கூப்பிட்டு பேசுறோம். அது ஒரு மாதிரி செம்ம மேட்டர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா குட்டி பசங்க எல்லாம் செம்மையா பண்ணிருக்காங்க. அண்ட் இப்போ ஒரு கான்ட்ரவர்சி எல்லாரும் மேலேயும் அப்படியே வந்துடும். அரசியல் சம்பந்த வீடியோ போடுறோம்னா நம்ம மேலே எப்படான்னு வெயிட் பண்ணிருப்பாங்க. நீங்க நிறைய பேர் கூட உட்கார்ந்து இருக்கிற போட்டோ அதெல்லாம் வந்து காட்டி, பாரு இவங்க அவங்க கூட பார்ட்டி பண்றாரு, பாரு இவங்க கூட பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அது ஏதாவது விளக்க எல்லாருக்குமே ஒரு பர்சனல் பிரைவேட் லைஃப்னு ஒன்று இருக்கும். அதுல வந்து நான் யார் கூட நண்பர்களாக இருக்கோம் அப்படிங்கிறது வந்து அது வந்து எங்கேயாவது நம்மளோட ஆனர் ஸ்பேஸை வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் ஆகுதாங்கிறது மட்டும்தான் நான் பார்க்கணும்னு நினைப்பேன். ஏன்னா இங்க வெளியில இருந்து இவங்க எல்லோரும் ஒருத்தவங்களை பத்தி ஒரு இம்ப்ரெஷன் வச்சிருப்பாங்க. அதுதான் அவங்களா அப்படிங்கிறது வந்து தெரியாது. வெளியில ரொம்ப யோக்கியமானவங்களாவும் நல்லவங்களாவும் காட்டிக்கிறவங்க அவங்களோட பர்சனல் லைஃப்ல பிரைவேட் லைஃப்லயும் அவங்க அப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து நான் இந்த இடத்துல கமல் சொல்ற மாதிரி தான் சொல்லுவேன். என்னன்னா, நான் கொடுக்கறது என்னோட ப்ராடக்ட்டை தான் நீங்க வந்து அசஸ் பண்ணணும். என்னோட பர்சனல் லைஃப் நீங்க அசஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான உரிமையை நான் உங்களுக்கு கொடுக்கவும் இல்லை, அதுக்கான எடுத்துக்கவும் கூடாதுன்னு இன்னொன்னு அசிங்கங்கிறத தாண்டி நான் சொல்ல வர்றது என்னன்னா, இவங்க சொல்றது எதுவுமே நான் கொடுக்கக்கூடிய அல்லது நான் பேசக்கூடிய அரசியலையோ அல்லது நான் முன்வைக்கக்கூடிய தத்துவத்தையோ கருத்தையோ அல்லது இந்த வீடியோக்கள் மூலமா நம்ம என்ன ஒரு உரையாடல் நிகழ்த்தணும்னு நினைக்கிறோமோ அதுல அவங்களுக்கு விமர்சனமே இல்லை. அதை பத்தி அவங்க பேசுறதுக்கோ அல்லது அதுல பகிரப்படக்கூடிய கருத்துக்களோட அவங்க டிபேட் பண்றதுக்கோ தயாரா இல்லை. அதை விட்டுட்டு தனிப்பட்ட முறையில நம்மளுடைய விருப்பு வெறுப்புகள், ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த பொலிட்டிக்கலா ரீசன் சொன்னதுனால சொல்றேன். இப்போ இந்த கல்வி டிவின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. மணிகண்ட பூபதினு ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அவரோட அப்பாயின்மெண்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க. அதை பத்தி விளக்கும் போது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்றாரு, அவர் பாண்டியவுக்கு ஃப்ரெண்டா இருந்தாங்க, எனக்கு கூட தான் வாட்ஸ்அப்ல பாண்டி ஃப்ரெண்டா இருக்காரு. நான் அதை வந்து ஒரு என்கரேஜிங் ஸ்டேட்மெண்ட்டா தான் பாக்குறேன். அதுக்காக இட்ஸ் அஃப்கோர்ஸ். ஏன்னா பிகாஸ் பாண்டேங்கிறவர், ரங்கராஜ் பாண்டே ஒரு 10 வருஷம் 15 வருஷம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல நியூஸ் ஸ்பேஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் அந்த அமைச்சருக்கு நல்லது கெட்டது எதை வேணாலும் சொல்லலாம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பாண்டே கூட வாட்ஸ்அப்ல ஃப்ரெண்டா இருக்காருங்கிறது ஒரு மிகப்பெரிய கொலை குற்றமாக நான் பார்க்கிறேன். தப்பு இல்ல, நீட் நாட் டு பி. ஏன்னா இந்த மண் அப்படிதான் இருந்திருக்கு. பெரியாரும் குன்றக்குடி அடிகளாரும் ஃப்ரெண்டா தான் இருந்திருக்காங்க, பெரியாரும் ராஜாஜியும் ஒன்னா தான் இருந்திருக்காங்க. ஸோ முரண்பட்டவர்கள் வந்து அதான் சொல்றேன், முரண்பட்ட நபர்களோடு பழகும் பொழுதுதான் நமக்கு அந்த மாதிரியான ஒரு கருத்து வரும். இல்லைன்னா நம்ம பேசுறது அது என்ன மாதிரி ஆயிடும்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கும். அப்படிங்கிற அந்த குண்டு சட்டியில குதிரை ஓட்டுற மாதிரி ஆயிடும். எக்ஸாக்ட்லி. அதனால அதுக்காகவே நான் வந்து கூடுமான வரை நான் மாற்று சிந்தனை கொண்டவர்களோடு பேசுறேன், பழகிறேன். இன்னொன்னு அது மூலமா எனக்கு சில தெளிவு கிடைக்குது அப்படின்னு நான் நம்புறேன். அவ்வளவுதான். கிரேட்ண்ணே. சரி, இப்போ ஏதாவது சேலஞ்சஸ் இருக்காண்ணா இந்த ஆரம்பிச்சு இதை ஓட்டுறதுக்கு? அதெல்லாம் நிறைய இருக்கு. முதல்ல இந்த டீம் என்னன்னா, நமக்கு யூடியூப் ரெவென்யூ மட்டும்தான் நமக்கு சோர்ஸ். ஸோ பொலிட்டிக்கல் சேனல்ங்கிற பொழுது பெருசாக இந்த ஸ்பான்சர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறவங்க, நம்ம இந்த கண்டென்ட் இன்டெகிரேஷன் பண்ணுறவங்களாம் நம்ம கிட்ட வர மாட்டாங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல்லாம் அவங்கெல்லாம் வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. ரெண்டாவது நமக்கு ஃபேஸ்புக் ரெவென்யூ 0 பிகாஸ் ஆஃப் திஸ் பொலிட்டிக்கல் இது பேசுறதுனால. ஃபேஸ்புக் இஸ் மோர் ஸ்ட்ரிக்ட் தென் யூடியூப். அதே மாதிரி பசங்க, இப்போ நீங்க சொன்ன மாதிரி பசங்க இருக்காங்க, இவங்க இப்படியே இருக்க முடியாதுல்ல, உங்களுக்கு அடுத்த கட்டத்தை நம்ம தேவைகள் அதிகமா இருக்கும். ஸோ இப்போ பிளாக் ஷீப் மாதிரி ஒரு டீம்னா அவங்க அடுத்தது என்ன பண்ணலாம், ஒரு வெப் சீரிஸ் பண்ணலாம், சினிமா பண்ணலாம், அப்படி உருவாக்கி விடலாம். நம்ம பேசுறது அரசியல், நம்ம என்ன கட்சி ஆரம்பிச்சு இவங்களை எல்லாம் தலைவர்களாக்க முடியுமா என்ன? ஸோ அதனால இவங்களுக்கு அடுத்த கட்டம் என்னங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ இப்படியான விஷயங்கள் இருக்கு. தேங்க்யூ வருண். பட் நான் கேட்கணும்னு நினைச்சேன், சொல்லுங்க, என்ன திடீர்னு இந்த விளாக் அவதாரம்? இது இன்னும் எவ்வளவு நாளைக்கு தெரியல. நான் ஓப்பனா சொல்றேன்னா, எனக்கு பிளாக்ஸ் பண்ற பிடிக்கும்னு. அண்ட் மத்தவங்கலாம் வந்து நீ நல்லா பண்றேன்னு சொன்ன தைரியத்துலதான் லைக் ஓரளவு பண்றேன். பிளஸ் நான் வந்து ஒரு 4 வருஷம் சும்மா உட்காந்துட்டேன் எதுவுமே பண்ணாம. அது ஏன்னு எனக்கு தெரியல. மேபி என்னோட ரெஸ்ட் பீரியட் மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு வந்து நான் ஃபினான்ஷியலி ஐ ஹாவ் டு சர்வைவ். அதுக்காக தான் ஆரம்பித்தேன், அதான் உண்மை. ஆனால் பண்ணுறதுக்காக எது வேணால் போட்டுடலாம் அப்படின்னு இல்லாமல் சில கொள்கைகள் நீங்கள் சொன்னீங்களே யூடியூப் ரெவென்யூ, அதை நம்பி மட்டும் போடலான்னு இருக்கேன். ஸோ இப்போ வாழ்க்கை எப்படி இருக்கு? வாழ்க்கை ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குண்ணே. புது சேனல் எப்படி போகுது? ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் இருக்குண்ணே, கன்சிஸ்டன்சி இல்லை. சில வீடியோ நல்லா போகுது,
சில வீடியோ நல்லா போக மாட்டேங்குது. ஸோ லைக் ஆனால் அதுக்காக விட்டுறக்கூடாது, திருப்பி திருப்பி அடிச்சா ஒரு நாள் அடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தானே, வேற ஒன்றும். வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா.